நம்ம ஏர் ஃப்ரையரில் பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்கு நான் எல்லாமே திங்ஸ் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ஒரு தட்டில் வந்துட்டு 200 grams பன்னீர், அப்புறம் ஒரு கேப்சிகம், ஒரு அனியன், இதெல்லாம் வந்துட்டு க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் இதை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கியூவரில் போட்டு கெபாப் மாதிரி பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு இங்கே அந்த ஸ்கியூவர் வந்துட்டு ஏர் ஃப்ரையர் சைஸ்க்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் இங்கே வந்துட்டு அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் கடல மாவு, அரிசி மாவு, மஞ்சப்பொடி, கரம் மசாலா, ஓமம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தென் சில்லி பவுடர், கசூரி மேத்தி, அண்ட் தென் உப்பு. தென் இங்கே வந்துட்டு நான் ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு 1 cup கர்ட், திக் கர்ட், அது மேலே வந்துட்டு 1 spoon ஆயில் வந்து நான் விட்டு வச்சுருக்கேன். இதுதான் இந்த மொத்தத்துக்குமே தேவையான ஆயில். அது அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நம்ம இந்த தயிரில் இந்த ஸ்பைசஸை மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட பேட்டர் வந்து ரெடி. ஸோ நான் எல்லாத்தையுமே அப்படியே அந்த தயிரில் மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் அது வந்து ஹங் கர்ட் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா திக்கான தயிராக எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து 1 spoon நான் கர்ட் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நான் மிச்சம் வச்சுருக்கிற எல்லா மசாலாவையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு பேட்டர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி கூட நடுவில் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கான மொத்த ஸ்பைசஸே. இதில் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஹோம்மேட் தான். இதில் வந்துட்டு சில பேர் வந்துட்டு இந்த பேசன் வந்து அந்த கடல மாவு வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க, அரிசி மாவையும் அவாய்ட் பண்ணிட்டு மைதாவில் பண்ணுவாங்க. பட் எனக்கு இது வந்துட்டு இந்த கடல மாவுலையும் இதுலேயும் பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் கிறிஸ்பினஸ் வரும் அப்படின்றதுக்காக நான் வந்து அரிசி மாவும் கடல மாவும் எடுத்துக்கிறேன். மற்றபடி ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்று தான். ஸோ நான் இங்கே வந்துட்டு பேட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட போகிறோம். ஸோ நான் இங்கே ஃபுல் பேட்ச் போடலை, கொஞ்சமாக போட்டிருக்கேன். முதல்ல இது பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து நல்லா ஊறிடும். சில பேர் வந்து இதில் அம்ச்சூர் பவுடர், சாட் மசாலா பவுடர் ஆர் எலுமிச்சம்பழம் கூட பிழிவாங்க. அது கூட நல்லாயிருக்கும், கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். எனக்கு வந்து தயிர்லேயே அதுக்கு தேவையான புளிப்பு இருக்கிறதுனால நான் இதை அப்படியே மேரினேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஏர் ஃப்ரையரை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு 180 degreesல ஒரு 6 minutesக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ தட் குக்கிங் டைமை வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணும். அண்ட் தென் ரொம்ப சீக்கிரம் கலர் வராது. நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறதுல வச்சோன்னா உங்களுக்கு வந்து உள்ளே நல்லா குக் ஆகும் நெக்ஸ்ட்டு நீங்கள் வைக்கிறப்போ. ஸோ நான் இங்கே வந்துட்டு அதை 6 minutesக்கு செட் பண்ணியிருக்கேன் 180 degrees. அது வந்துட்டு அது பாட்டுக்கு ப்ரீ ஹீட் ஆகும். நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஃபிலிப்ஸ் 360 degree ஏர் ஃப்ரையர். ஓகே, மீன் டைம் இந்த ஸ்கியூவரில் இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கேப்சிகம், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பன்னீர் க்யூப், தென் அனியன்ஸ் அப்படின்னு எனக்கு பிடிச்ச ஆர்டரில் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு எது மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் பண்ணுங்கள். பசங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா தே வில் ஆல்சோ என்ஜாய், ஹோட்டல் ஸ்டைலில் வரணும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வீட்டிலே பண்ணுறது தாங்க 10 நிமிஷத்தில். சப்போஸ் உங்ககிட்ட ஏர் ஃப்ரையர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இதை வந்துட்டு ஒரு கிரில் பேன்லேயோ இல்லைனா தவாலியோ கூட வச்சுட்டு சுற்றி நல்லா வந்துட்டு ஸ்லோவாக அதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா ஏர் ஃப்ரையரில் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்களே நான் தயிர் மேலே போட்ட அந்த ஆயில் தானே தவிர பெருசாக வேறு எந்த ஆயிலுமே அதில் கிடையாது. நம்ம இவ்வளோ தான் யூஸ் பண்ண போகிறோம். மேபி நான் நடுவில் வந்து குக் பண்ணுறப்போ கொஞ்சம் பேனில் வந்துட்டு அந்த ஏர் ஃப்ரையர் பேனில் வந்துட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணலாம். பட் அதுவுமே நான் பார்த்துட்டு தான் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ தான். எல்லாத்தையுமே ஒன்று மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணி அந்த ஸ்கியூவரில் போட்டு வச்சுட்டு நான் அதே மாதிரி மிச்சர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். இவ்வளோ தான். இதை வந்து ஏர் ஃப்ரையரில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோட ஏர் ஃப்ரையர் நான் சொன்னேன்ல ஆல்ரெடி இட் இஸ் ப்ரீ ஹீட்டட். ஸோ இங்கே வந்துட்டு நான் 3த்தையுமே கரெக்டாக இந்த இதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறேன். நான் இப்போது இதுக்கு மேலே எந்த ஆயிலும் போடலை. சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நடுவில் வந்துட்டு எடுத்து நம்ம வந்து ஷேக் பண்ணி பார்த்துட்டு ஆயில் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான். நான் உள்ளே வச்சுட்டு அதே மாதிரி 180 degrees வச்சுட்டு 10 minutes வைக்க போகிறேன். ஏன்னா இது ஆல்ரெடி ப்ரீ ஹீட்டட் இல்லை. ப்ரீ ஹீட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 12 minutes வச்சுக்கலாம். நான் வந்து இங்கே 180 degrees அண்ட் 10 minutes வைக்கிறேன். நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணலன்னா 12 minutes to 15 minutes கூட வச்சுக்கோங்க. ஸோ இங்கே செட் பண்ணி விட்டுட்டேன். அது வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா அதுவே வந்துட்டு ரெடி ஆகிட்டு சவுண்ட் வரும். 3 times பீட் பண்ணணும். அது வந்துச்சுனாவே ரெடின்னு அர்த்தம். பட் நீங்களும் மீன்வேல் நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது வந்து எதுவும் மெஸ்அப் ஆகாமல் இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து டைமர் முடிஞ்சிச்சு. என்னோடது வந்து குக் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம். பார்த்தீங்களா, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சா, சூப்பராக. அவ்வளோதான். இதை எடுத்து பிளேட்டில் வந்து போட்டுட்டு கூட வந்துட்டு ஒரு க்ரீன் சட்னி வச்சுட்டு கொடுத்துட்டிங்கன்னா எப்பேற்பட்ட பசங்களாக இருந்தாலும் பன்னீர், காய் இதெல்லாம் டப்புன்னு உள்ளே போயிடுவாங்க. இது கூட நீங்கள் மஷ்ரூம்ஸ், ப்ராக்கலி, காலிஃப்ளவர் எது வேணால் ஆட் பண்ணலாம்.
சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரையும் பண்ணுங்கள். See you. Bye bye.